சிறப்புரையாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில செயலாளர் சகோதரர் அமீன் அவர்கள் இளைய சமுதாயத்திற்கு நபிகளார் தந்த அறிவுரைகள் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலங்களை எல்லாம் படைத்தது இறைவன் ஒருவன் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைவன் அடிமையாகவும் அவனது தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சியம் கூறியவனாகவும் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவது. ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும். எனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டிக் கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த அறிவுரைகள். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரைகளை சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக அழகிய முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன அறிவுரைகளில் எவையெல்லாம் அழகிய முறையில் பின்பற்றப்பட்டதோ அந்த விஷயங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். அதன் மூலமாக நாம் பாடம் கற்றுக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு மதரசாவினுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சி, நிறைய மாணவர்கள் மாணவிகள்லாம் வந்து இங்க தாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறீர்கள். இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. எல்லா மனிதர்களும் சமம் என்றுதான் இந்த மார்க்கம் வந்து சொல்கிறது. ஒரு மனிதனுடைய நிறம் அவனை பெரியவனாக மாற்றுவதில்லை. ஒருவர் வெள்ளையாக இருக்கிறார் அல்லது கருப்பாக இருக்கிறார், இவர்கள் பெரியவர் சிறியவர் என்று யாரும் இல்லை. ஒருவர் பேசக்கூடிய மொழி அவரை பெரியவர்களாகவோ சிறியவர்களாகவோ மாற்றுவதில்லை. ஒருவர் தமிழ் மொழி பேசுகிறார், இன்னொருவர் உருது பேசுகிறார், மற்றொருவர் அரபி பேசுகிறார். இதில் ஒருவர் பெரியவர் ஒருவர் சிறியவர் என்கின்ற நடைமுறை இஸ்லாத்தில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது இந்த வார்த்தையை சொன்னார்கள். அறியாமை கால வழக்கங்களை என்னுடைய காலின் கீழ் போட்டு விதிக்கிறேன் என்று சொன்னார்கள். ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை. தூக்கி போட்டு என்னுடைய காலுக்கு கீழ் அதை புதைக்கிறேன் என்பது போன்ற ஒரு அர்த்தம். அப்ப இப்படி இஸ்லாமிய மார்க்கம் மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை அழிக்கக்கூடிய ஒழிக்கக்கூடியதான ஒரு மார்க்கமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இறைவன் திருமறை குர்ஆனில் 39 அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறான். கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று இறைவன் சொல்கிறான். 2 பேரும் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லி சொல்றான். எல்லாரும் சமம் என்று சொன்ன இறைவன் தான் கற்றவர்களையும் கல்லாதவர்களையும் சமம் இல்லை என்று இறைவன் சொல்கிறார். அப்போ கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. 100 பிள்ளைகளுக்கு மேல படிக்கிறாங்க, மார்க்கம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்கிறீர்கள். கற்றுக்கொண்ட விஷயங்களின் மூலமாக நாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த கல்வியினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. யார் உண்மையிலேயே படித்தவன் கல்வியாளன் யாரு? பேருக்கு பின்னாடி பட்டங்களை போட்டுக் கொள்வன் பெரிய கல்வியாளரா? பெரிய ஆலிம் என்று பட்டங்களை போட்டுக் கொண்டால் ஆலிமாய்கிறவரா? அல்லது பெரிய டிகிரி முடித்து விட்டேன் என்று சொல்லி அந்த டிகிரியை தன்னுடைய பேருக்கு பின்னால் போட்டுக் கொண்டால் அவர்
அறிஞராகி விடுவாரா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல யாரை அறிவாளி யாரை புத்திசாலி என்று சொல்கிறான் என்றால், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவர்தான் புத்திசாலி என்று சொல்கின்றார். இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வினுடைய அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்கள் என்று இறைவன் சொல்கின்றார். அப்போ எந்த கல்வி நமக்கு இறைவனை குறித்த அச்சத்தை தருகிறதோ அந்த கல்வியை விடாமல் பற்றி பிடிக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த அறிவுரைகளில் மிக முக்கியமான ஒன்றை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு பல சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 10 வயது சிறுவராக அவர் இருந்திருப்பார். 10 வயது சிறுவர்னா இன்னைக்கு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை. நிறைய பேர் அந்த ஏஜ்ல தான் இருக்கீங்க. ஏன்னா உட்கார்ந்து மேல மேடைக்கு வருவதற்கு முன்னாடி நான் அங்க உட்கார்ந்துருந்தேன். இங்க பிள்ளைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரே சலசலப்பு, ஒரே விளையாட்டு. பாருங்க போல விளையாட்டு இருக்காம பாத்தீங்களா? இப்படிதான் விளையாட்டு இருக்காங்க. என்ன உணவு தான் பேசிட்டு இருக்கேன். உட்கார். ஒரே விளையாட்டு. ஒருத்தன் பாட்டில போட்டு நசிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களை பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னு சொல்லி கேட்டா, இந்த ஏஜ்ன்றது, இந்த 10 வயசுன்றது வந்து இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு வயசு. இருக்கட்டும், தப்பு இல்ல. இந்த 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் பொதுவாக விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள். ஆனால் அந்த காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், கல்வியை நோக்கி விரையக்கூடியவராக இருந்தார். படிப்பு மேல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவராக இருந்தார். எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவார்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் அவருக்கு இவரிடம் இருக்கிறது என்று தெரிந்து விடுமையானால், அந்த ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக அவர் பயணம் செய்வார். பயணம் செய்து அந்த நபித்தோழனுடைய வீட்டுக்கு செல்வார். நபித்தோழனுடைய வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்கும்? இப்போ உங்கள யாராவது படிக்க போறேன்னு சொல்லி சொன்னா பக்கத்துல இருக்கக்கூடியவர் என்ன சொல்லுவீங்க? இப்போ உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் படிக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு. ஃப்ரெண்டு நீ என்னப்பா சொல்லுவ? நீங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் படிக்க போறேன்றாரு, என்ன சொல்லுவீங்க? சிரிக்கிற பசங்க எல்லாம் சொல்லுங்க. என்ன டேய் என்ன சொல்லுவீங்கம்மா? பேசிக்கிட்டு இருக்கீங்க நல்லா சிரிச்சு. அப்போ ஒரு பிள்ளை வந்து உங்ககிட்ட நான் வந்து குர்ஆன் ஓத போறேன்னு சொல்லுது, என்னமா சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நீங்களும் ஒரு சொல்லுவீங்களா? மாஷா அல்லாஹ். எல்லாமே இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த பிள்ளைகளை பார்க்குது. ஐடியல் முஸ்லிம் கிட்ஸ் அப்படிதானே? அப்படி இருக்குங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க எல்லாம் வந்து யாராவது குர்ஆன் ஓத போனா நாங்களும் வரோம் குர்ஆன் ஓத அப்படின்னு சொல்லி பேச்ச தப்பு நிறுத்திடுவாங்க. அப்படிதானமா? சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க, காமெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஒருத்தர் வந்து தொழுவ போறேன் ஓத போறேன்னு உடனே பேச்சு நிறுத்திட்டு வாங்க போலாம் அப்படின்னு போவீங்க. அப்படியா? ஒரு 2 பேர் தான் வேகமா தலையாட்டுறது, மத்தெல்லாம் தலையாட்டல. சரி, நீங்க என்ன ராஜா பண்ணுவீங்க? விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன வழக்கம் போல உங்க மொபைல் போன் இருக்கு, மொபைல் போன்ல விளையாடிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் வந்து நான் படிக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு, என்ன செய்வீங்க? இங்க இருக்கக்கூடியவங்க அப்புறம் படிச்சுக்கலாம்டா இது அப்படிதான் சொல்லுவீங்க. இப்படி படிச்சு கலெக்டர் ஆயிட போற அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுவீங்களா? சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா சில பேர் சொன்ன மாதிரி தெரியுது. அப்படி சொல்றோமா? அப்படித்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அவர் இந்த ஹதீஸை போய் நான் கத்துக்கொள்ள போறேன்னு சொல்லி சொன்ன உடனே அவர்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ போய் கத்துக்கிட்டு என்ன, நீ பெரிய ஆளாயிருவியா? நீ உன்னை விட தெரிஞ்ச ஆட்கள்லாம் இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நீ போய் கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? அபூபக்கர் இருக்கிறாரு, அபூபக்கர் தெரியாத உனக்கு தெரியுமா? உமர் இருக்காரு, உஸ்மான் இருக்காரு, அலி இருக்கிறாரு, என்ன சொல்றது, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இருக்கிறாரு. இவ்வளவு நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, இவர்களுக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சுமா? சின்ன பையன் ஒரே ஹதீஸ் கத்துக்க போறேன், ஹதீஸ் கத்துக்க போறேன், சும்மா உட்கார விளையாடணும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. ஆனால் அவர் அதை மீறி போயிருக்காரு படிக்கிறதுக்காக. அவ்வாறு அந்த நேரத்தில் அந்த சின்ன வயசுல படிக்க விடாம உங்களை மாதிரி இல்ல, இந்த வம்பு பண்ற சில பிள்ளைங்களை மாதிரி சில பேர் இருக்கும்போது கூட
அவரு அந்த படிப்பை விடாம படிச்சார். படிச்சதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலம் வரக்கூடிய நேரத்தில் அவருடைய அந்த அரசவையில் ஒரு அட்வைசராக அவர் இருந்தார். இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா, அங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பிரசிடென்ட், அட்வைசர் டு த பிரசிடென்ட், ஒரு பெரிய ஒரு பதவி. அந்த பதவி யாருக்கு இருந்ததுன்னு சொல்லி கேட்டா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது. எத்தனை வயசு இருந்திருக்கும் அப்போ? ஒரு தோராயமா அந்த நேரத்துல அவருக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது 10 வயசு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஒரு அட்வைசரா இருக்காரு. ஒரு தோராயமா என்ன ஏது இருக்கும்? என்ன இருந்திருக்குமா? 14 20 20 குறைய அந்த 14ல இருந்து 20 வயசுக்குள்ள இருந்திருக்கும் அதிகபட்சம். ஏன்னா ரசூலுல்லாஹ் மரணிக்கக்கூடிய நேரத்துல 10 வயசு அப்படின்னு சொல்லி சொன்னா, அபூபக்கர் அதுக்கு பிறகு 2 வருடங்கள் ஆண்டார்கள். அதற்கு பிறகு உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வந்தது. அப்ப 10 வயசுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. 12 வயசுல அவருடைய 12வது வயசுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வந்துருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த 10 வருடம் ஆட்சி செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தினுடைய இடையில் அவர் வந்ததாக கணக்கிட்டால் கூட 16 வயதில், 16 வயசுன்றது உங்கள 10ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய வயசு. இங்க எத்தனை பேர் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க, படிச்சிட்டு இருக்கீங்க, படிக்க போறீங்க? 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் அபவ் யாரு? 10வது வகுப்பு அதுக்கு மேல படிச்சவங்க யார் யாரெல்லாம் படிச்சிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்ல 10ஆம் வகுப்புக்கு மேல ஒரு 3 பிள்ளைங்க இருக்கிறீங்க, 4 பிள்ளைங்க. இந்த ஏஜ்ல அவர் வந்து ஒரு ஜனாதிபதியினுடைய அட்வைசராக போயிட்டார். ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு படிச்சார். அவருடைய அந்த படிப்பை பார்த்து விட்டு அவர் ஒரு சின்ன பிள்ளையா போய் அந்த அவையில இருக்கிறாரு. அவர் கூட நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய அவையில ஒரு சின்ன பிள்ளை இருக்கும் போது அந்த பெரிய அவையில இருக்கக்கூடியவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? சில பேருக்கு என்ன கேட்டாங்கன்னா, சஹாபாக்கள் சில பேர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இவர் ஏஜ்ல இருக்கக்கூடிய எங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் தெருவில் விளையாடி கொண்டிருக்கு, இவரை கொண்டு வந்து எங்களோட உட்கார வச்சிருக்கிறீங்களே, அவர் என்ன அப்படி பெரிய இவரா என்பது போன்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். இவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க சஹாபாக்கள். எந்த சஹாபாக்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்களோ அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார். உமர் என்ன கேள்வி கேட்டார்? இதா ஜாஹ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தை சொல்லி இதற்கு அர்த்தம் சொல்லுங்கள் என்று கேட்டார். யாருக்கு இங்க அர்த்தம் தெரியும்? இதா ஜாஹ நஸ்ருல்லாஹி அர்த்தம் தெரிஞ்சவங்க யாரு? மதரசால ஓதி இருக்கீங்கல்ல. இதா ஜாஹ நஸ்ருல்லாஹி அந்த சூரா யார் யாருக்கெல்லாம் முழுசா தெரியும்? சூரா முழுசா தெரிஞ்சவங்க எத்தனை பேரு? நிறைய பேருக்கு முழுசா தெரிஞ்சிருக்கு. அர்த்தம் தெரிஞ்சவங்க எத்தனை பேரு? அர்த்தம் தெரிஞ்சவங்க எத்தனை பேரு? குர்ஆனை சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது, அர்த்தத்தையும் தெரிஞ்சு படிக்கணும். சரிங்களா? அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, அல்லாஹ்வினுடைய பாதையில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் காணும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றுவீராக, அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக அப்படின்னு ஒரு வசனம். இந்த வசனத்துக்கான அர்த்தத்தை கேட்கிறார்கள் சஹாபாக்கள் கிட்ட. இதுக்கு என்ன அர்த்தம்? நேரடியா அர்த்தம் இருக்குல்ல. அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, அல்லாஹ்வுடைய பாதையில் மக்கள் எல்லாம் வரும்போது அல்லாஹ்வை புகழுங்க, அவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. இதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த நேரடி பொருளை பல சஹாபாக்கள் சொல்கிறார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டா, இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை முன்னறிவிப்பு செய்யக்கூடிய வசனம் என்று சொன்னார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் குறித்து எங்கேயாவது பேசப்பட்டிருக்கா? இந்த வசனத்துல ஏதாவது பேசப்பட்டிருக்கா? பேசப்படல. ஆனா இப்னு அப்பாஸ் அதை சொன்னார். இப்னு அப்பாஸ் அதை சொன்ன உடனே உமர் சொன்னார், ஆம், இந்த வசனத்திலிருந்து இதே அர்த்தத்தை தான் நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார். ஏன் என்றால் இப்னு அப்பாஸ் அவர்கள் அவ்வளவு ஆழமாக படித்தார். இந்த வசனத்தை படித்தார், இந்த வசனம் இறங்கிய வரலாறை படித்தார், இந்த வசனம் குறித்து அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்களை படித்தார். அவற்றையெல்லாம் படித்ததனுடைய விளைவினால் அவர் சொன்னார், இந்த வசனம் இறங்கியப்பட்டது எதை அறிவித்தது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதை இந்த வசனம் சொல்கிறது என்கின்ற ஒரு கருத்தை இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார். அதற்கு காரணம், அவர் கல்வியை மேம்போக்காக நுனிப்பொருள் மேயக்கூடியவராக படிக்கவில்லை, கல்வியை ஆழமாக படிக்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் உண்மையிலேயே ஒரு கல்வியாளர்கள், உண்மையிலேயே ஒரு ஆலிம்கள்,
நீங்கள் நிச்சயமாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், காரிஜியாக்கள் என்கின்ற ஒரு கூட்டம் உருவானது. இஸ்லாமிய மார்க்கத்தை பிளக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். லட்சக்கணக்கில் அவர்கள் உருவாகி இஸ்லாத்தையே அழித்து விடுவார்களோ என்கின்ற ஒரு சூழல் உருவானது. ஆட்சியையே பிடித்து விடுவார்களோ என்கின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்னு அப்பாஸ் அவர்கள் தன்னந்தனியாக அந்த காரிஜியாக்களிடம் சென்று அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் அசந்து போவது போன்று பதிலை சொல்லி அவர்களை மீண்டும் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வரக்கூடிய ஒரு காரியத்தை, பெரும்பான்மையான அவர்களை அழைத்து வரக்கூடிய ஒரு காரியத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்கள். மிக சிறிய வயதில் அவர்கள் செய்தார்கள். அப்ப இப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி கொடுத்து செய்த அறிவுரையை இப்னு அப்பாஸ் அவர்கள் பின்பற்றினார்கள். நீங்களும் பின்பற்ற வேண்டிய தேவை என்பது இந்த நேரத்தில் இருக்கிறது. அப்ப கல்வியை நீங்கள் எப்படி படிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னா, சும்மா வசனத்தை மனப்பாடம் பண்ணோம், இந்த இடத்துல வந்து ஒப்பிச்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அழகான முறையில அந்த குர்ஆனை மனனம் செய்யணும், அதில் இருக்கக்கூடிய வசனங்களை அர்த்தம் புரிந்து படிக்கணும், ஹதீஸ்களை படிக்கணும், அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் உண்மையான கல்வி. இது ஒரு அறிவுரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார். இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா என்னமா? இஸ்லாம்னா என்ன? மார்க்கம் அப்படின்னா மார்க்கம், அந்த என்ன மார்க்கம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? கலிமா, 5 கடமைகள், 5 கடமைகள் சொல்லுது. சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து இஸ்லாம் என்றால் என்னவென்று கேட்டார். கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் என்பது மற்றவர்களுடைய நலனை நாடுவது என்று சொன்னார்கள். அத்தீனு அன்-நஸீஹா என்று சொன்னார்கள். இஸ்லாம் என்பது மற்றவர்களுடைய நன்மையை நாடுவது. உன்னை குறித்து நினைப்பதில்லை, உன்னுடைய குடும்பத்தை குறித்து மட்டும் நினைப்பதில்லை, ஒட்டுமொத்தமாக மற்றவர்களை குறித்து நினைப்பது. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ மூமீன் என்று சொல்லக்கூடியதாக இந்த மார்க்கம் இருக்கிறது. அப்படி நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஏராளமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் களத்திற்கு வந்து அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக யார் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இளைஞர்கள் இருந்தார்கள். எந்த அளவிற்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பிரச்சனைக்காக எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். அப்ப அடிக்கடி போர் நடக்கும், சண்டை நடக்கும். சண்டை நடக்கக்கூடிய நேரத்துல கெட்டவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடியவர்களை எல்லாம் கொன்று குவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த களத்துல நின்று அதை எதிர்க்கக்கூடியவர்களாக யார் இருந்தார்கள் என்று சொன்னால் இளைஞர்கள் இருந்தார்கள். எதை குறித்தும் கவலைப்படாமல் நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காலித் பின் வலீத் என்கின்ற ஒரு நபர் இருந்தார். அவர் ஷைஃபுல்லா என்று அழைக்கப்படுகிறார். அந்த காலித் பின் வலீத் ஒரு நாட்டு படையை முற்றுகையிடுகிறார். முற்றுகையிட்டு விட்டு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்ன கடிதத்தை எழுதுகிறார் சொல்லி சொன்னா, காலித் பின் வலீத் என்ன ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் எவ்வாறு சாராயத்தையும் பெண்களையும் விரும்புவீர்களோ அவ்வாறு மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டத்தோடு நீங்கள் போரிடுகிறீர்கள் என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இன்னைக்கு நாம என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுதா? இங்க நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுதா? 3 மாசம் சாப்பிடலன்னா ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா? 3 மாசம் சாப்பிடலன்னா ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா? 3 வேளை சாப்பிடலாம், 3 மாசம் சாப்பிடலாம் ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரே ஒரு பிரெட், கொஞ்சோண்டு பால் கிடைச்சா நாளைக்கு உயிரோட இருக்கலாம், இல்லைன்னா செத்து போயிடும். அப்படின்ற மாதிரியான குழந்தை எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியுமா? இந்த எலும்பு கூடு இருக்குல்ல, பாத்திருக்கீங்களா? எலும்பு கூடு, எலும்பு கூடுக்கு மேல சதையே இல்லாம வெறும் தோலை வச்சு போத்தனா எப்படி இருக்கும்? கண்ணு வந்து இந்த மண்டை ஒட்டி குழி இருக்குல்ல, அதுக்குள்ள எங்கேயோ போய் விழுந்து கிடக்குற மாதிரி இருக்கும். கண் இருக்கா இல்லையானே தெரியாது. கால் இருக்குல்ல, கால் எலும்பு மேல ஒரு தோலை போத்தி வச்ச மாதிரி இருக்கும். காலை கீழே ஊனி நிக்க முடியாது, அப்படி இருக்கும். அந்த அந்த அப்படி யாரையாவது பாத்துருக்கீங்களா நீங்க? எங்க பாத்துருக்கீங்க?
இன்னைக்கு பாலஸ்தீனத்துல அப்படிதான் நிறைய குழந்தைங்க இருக்கு, தெரியுமா? பாலஸ்தீனா என்னது? பாலஸ்தீனா என்னது? ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? இஸ்ரேல நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன், நாளைக்கு சாக்லேட் சாப்பிடுவேன், நாளை மறுநாள் பிரியாணி சாப்பிடுவேன், அதுக்கு பிறகு ஏதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்படியா? அப்படியா? மூமின்னா யாரு? மூமின்னா யாரு? மூமீன்கள் என்பவர்கள் ஒரு உடலை போன்றவர்கள் சொல்லி சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமீன்கள் என்பவர்கள் ஒரு உடலை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடல்ல உங்க கால்ல அடிபட்டுச்சுன்னா கண்ணுல இருந்து ஏன் தண்ணி வருது? கால்ல அடிபட்டுச்சுன்னா கண்ணுல இருந்து ஏன் தண்ணி வருது? ஏனென்றால் அது ஒரே உடல். அவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூமின்கள் ஒரு உடலை போன்றவர்கள். எவ்வாறு காலில் அடிபட்டால் கண்களில் இருந்து கண்ணீர் விடுகிறதோ, உடல் முழுமையாக வீங்கிக் கொள்கிறதோ, ஒட்டுமொத்த உடலும் எவ்வாறு நோய்க்குள்ளாகி விடுகிறதோ, ஜுரம் கண்டு விடுகிறதோ, அவ்வாறு உலகில் எங்கோ ஒரு மூலையில் யாருக்கோ நடக்கக்கூடிய பிரச்சனை உங்களை பாதிக்கவில்லை என்றால் நீங்கள் உண்மையான மூமின்கள் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரை. நீங்கள் படித்திருக்கக்கூடிய குர்ஆன், மனனம் செய்திருக்கக்கூடிய குர்ஆன், நீங்கள் ஒப்புவித்திருக்கக்கூடிய ஹதீஸ்களுக்கு எப்போது பொருள் வரும் என்றால், மற்றவர்களுடைய வழியில் உங்களுடைய வழியை நீங்கள் பார்த்தீர்களேயானால் நீங்கள் மூமின்களாக இருக்கிறீர்கள். மற்றவருடைய வழி உங்களுக்கு சிரிப்பை தருகிறது, மற்றவருடைய வழியை குறித்து எந்த கவலையும் இல்லை, உன்னுடைய வேலையைத்தான் நீ பார்த்துட்டு இருப்பான்னு சொல்லி சொன்னா, உன் பேரு அப்துல் காதராக இருக்கும், அப்துல் ரஹ்மானா இருக்கும், ஆயிஷாவாக இருக்கும், பாத்திமாவாக இருக்கும், நீ புர்கா போட்டிருப்ப, தாடி வைப்ப, தொப்பி வைத்திருப்ப, ஆனால் நீ மூமின் இல்லை என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்களுக்கு முன்னால் ஒரு அநீதி நடக்கக்கூடிய நேரத்தில் அதை கரம் கொண்டு தடுங்கள். அதற்கு சக்தி இல்லை என்றால் நாவினால் தடுங்கள். அதற்கும் வழி இல்லை என்றால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் ஈமானினுடைய இறுதி நிலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக உன் கண்ணுக்கு முன்னாடி நடந்த எந்த தீமையை தடுத்திருக்கீங்க? படிக்க விடாமல் உங்களை தடுக்கக்கூடியவர்கள், படிக்க விடாமல் உங்களை விளையாட்டுக்கு அழைக்கக்கூடியவர்கள், தவறான படங்களை பார்க்கக்கூடியவர்கள், போதை பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்கள், தெருமுனையில் நின்று ஆடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள், இதெல்லாம் தப்பு. இந்த தப்பை தப்பு என்று சொல்லாமல் அவனோடு சேர்ந்து இருந்தால் நீயும் தவறடைக்க. உன் பேர் தான் அப்துல் காதர், நீ அல்லாஹ்வுக்கு அடிமையா இல்லை. உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட இருந்து தப்பான ஒரு காரியத்தை செய்யும் போது கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சு தப்பு பண்ணாதேன்னு சொல்வதற்கு உனக்கு அதிகாரம் இருந்தால் அம்மாறு செய். இல்ல அடிச்சா பிரச்சனை ஆகுமா? வாயினால சொல்லி இப்படி சொல்லாதுன்னு. மூணாவது அப்படி செய்யறானா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நீ எதுக்கு இப்ப நம்ம இந்த திருமணங்கள் எல்லாம் கலந்து கொள்வதில்லை? பெரிய பெரிய வரதட்சணை வாங்கி பெரிய பெரிய செலவுகள்ல நடக்கக்கூடிய திருமணங்கள்ல நாம ஏன் கலந்து கொள்வதில்லை? அதை கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த அர்த்தம் தான். அந்த கல்யாணத்தை போய் நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா? கையை கொண்டு நம்மளுடைய குடும்பம் இல்ல, வேற யாரோ ஒரு குடும்பத்தில் நடக்குது. நாவினால சொல்லி கேட்கல, நடத்தாதீங்க அந்த மாதிரி திருமணத்தை. மார்க்க அடிப்படையில சரி கிடையாது. நீங்க மகர் கொடுத்து தான் முடிக்கணும், வரதட்சணை வாங்க கூடாது, இவ்வளவு பெரிய ஆடம்பரமாக அந்த திருமணம் நடக்கக்கூடாது, இத்தனை லட்சங்கள் செலவு செய்து அந்த திருமணத்தை நீங்கள் நடத்தக்கூடாது என்று நாவினால் சொல்லிவிட்டோம். கேட்கவில்லை. அடுத்து என்ன? புறக்கணிக்கிறது, வெறுத்து ஒதுங்கிக் கொள்வது. இதுதான் ஈமானுடைய இறுதி நிலை. இப்ப நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் நம்மை சுற்றி நடக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது விளையாட்டுக்காக நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் இல்ல. நீங்க ஏதோ வந்தீங்க, மதரசாவில படிச்சீங்க, படிச்சுட்டு போனீங்க, உங்களுக்கு பைசா கொடுத்தோம், அப்புறம் ஜாலின்னு சொல்லிட்டு போயிட்டு நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சோம். ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல சுத்தி திரிவதற்காக இந்த கூட்டம் நடத்தப்படல. புரிந்து கொள்ளுங்க. இங்க நீங்க வருவது இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக, இஸ்லாமிய அடிப்படை ஒழுங்குகளை கற்றுக்கொள்வதற்காக. இஸ்லாமிய அடிப்படை ஒழுங்குகளில் மிக முக்கியமானது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்டார், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்க போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, இஸ்லாம் என்றால் மற்றவருடைய நலனை நாடுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பசியோடு இருக்கக்கூடியவனுக்கு உணவளிப்பது இஸ்லாம்,
படிக்காமல் இருக்கக்கூடியவனுக்கு படிப்பை சொல்லிக் கொடுப்பது இஸ்லாம். தவறான பாதையில் போவதை தடுத்து நிறுத்துவது இஸ்லாம். தவறான காரியங்களை அழைப்பவனை அந்த அழைப்பை தவிர்ப்பது இஸ்லாம். இதையெல்லாம் செய்தால் நான் முஸ்லிம். இன்னைக்கு நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்கு. சின்ன பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க, படிச்சு தெரிந்து கொள்ளுங்க. இந்த நாட்டுல நீங்க 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீர்களோ அதே மாதிரி இன்னும் 10-15 வருடங்களுக்கு இல்லாத அளவிற்கு உங்களை குறித்து தப்பும் தவறுமாக மோசமான பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டுக் கொண்டே இருக்குது. முஸ்லிம்னாலே மோசமானவர்கள் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை ஒரு கூட்டம் செய்து கொண்டே இருக்குது. நீ எந்த இன்ஸ்டாகிராம்ல விளையாடிக்கிட்டு இருக்கியோ, எந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கியோ, எந்த பேஸ்புக்லயே நேரத்தை போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கிறியோ, அந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாவற்றிலும் உங்களை குறித்து தப்பும் தவறுமாக எழுதுகிறார்கள். தெருவில் நடக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்ணினுடைய புர்காவின் மீது வண்ண பொடியை தூக்கி வீசக்கூடிய கொடூரம் இங்கே நடக்குது. பம்பு கிழக்கக்கூடிய கொடூரம் இங்கே நடக்குது. பள்ளிவாசல் இல்லை என்று தெருவில் என்று தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்ணை பம்பு கிழக்கக்கூடிய ஒரு கொடூரம் நடக்குது. அடிக்கிறான். அவன் கையில் வைத்திருக்கக்கூடிய எந்த கறின்னு தெரியாம மாட்டுக்கறி நினைச்சவன் அடிச்சே கொள்றான். இதுவரையும் நூற்றுக்கணக்கானவர்கள் மாட்டுக்கறி வைத்ததற்காக அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம் என்று சொன்ன காரணத்திற்காக வீட்டுக்கு வாடகை கிடைக்காத ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. இதையெல்லாம் ஏன் உங்ககிட்ட நம்ம சொல்றோம்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்க நீனு நாளைக்கு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு காலேஜுக்கு போய் காலேஜ் முடிச்சுட்டு நீ வந்து வெளியே வரும்போது இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சந்திப்பீர்கள். அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்குது. ஒருவேளை இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவில்லை என்றாலும் இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் எவ்வாறு பாதுகாக்கப் போகிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை என்பது. இதை குறித்து நீங்கள் சிந்திக்கணும். இதை எப்படி சரி செய்யறது என்பதை குறித்து யோசிக்கணும். உன் குடும்பம், உன் வீடு, உன் சோறு என்று இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மூமின் இல்லை, இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. எல்லாரை குறித்தும் யோசித்தால் தான் நம்ம பேர் மூமின். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்டவர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு இந்த கல்வி என்பது அவசியம். உங்களுக்கு இங்க சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வியும் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலக கல்வி இரண்டுமே அவசியம். அதை ஒழுங்காக படிங்க. இங்க எப்படி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தியோ, அங்க நம்ம ஓடணுமோ, இப்படி ஓடணுமோ, கையில ஒரு பாஸ் எப்படி விளையாடிக்கிட்டு இருந்தோமோ, எதுக்கு இவர் கோபமா பேசுறாரு என்றால் இது விளையாட்டு சமாச்சாரம் இல்லை என்பதற்காக கோபமா பேசுறாரு. ஏன் கோபமா பேசப்படப்படுகிறது என்றால் இது விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. இது 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 நமக்கு எதிராக மிகப்பெரிய விஷயங்கள் நடக்குது. அதில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வினுடைய உதவி தேவை என்றால் அவனிடம் சரணாகதி அடைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு ஒழுங்காக மார்க்கத்தை தெரிந்து கொள்வதும் கல்வியின் பக்கம் உங்களுடைய கவனத்தை திருப்புவதும் அவசியம். போக்கஸ் ரொம்ப முக்கியம். போக்கஸ் இல்லாம எந்த நேரம் பார்த்தாலும் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னா சிரமம். அப்ப நம்ம ஒண்ணுக்கு இதை போறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி நிறைய பேர் ஓடிட்டு இருக்கான் பைக் எடுத்துட்டு. அது ஒரு ஃபேன்சி மாதிரி ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருக்கு. இது மார்க்க அடிப்படையில் சரியில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம இந்த பிரச்சனைகளில் இஸ்லாம் என்ன வழிமுறையை சொல்லி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதற்கு இந்த கல்வி அவசியம். உலக கல்வியும் மார்க்க கல்வியும் மிக முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார்கள். அரை மணி நேரத்தில் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழியை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் வாழுங்கள். மரணிக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் உலகில் வாழக்கூடிய நேரத்தில் நல்ல காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மரணித்து அல்லாஹ்வின் முன்னணியில் கொண்டு போய் நிற்கக்கூடிய நேரத்தில் உங்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு உங்களை வீண் பிரச்சனைகளுக்கு அழைத்த உங்கள் நண்பனோ, உங்களோடு சிரித்துக் கொண்டிருந்த உங்களுடைய தோழியோ, அல்லது உங்களுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்த உங்களுடைய தாயோ, உங்களுக்காகவே சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய தந்தையோ, அல்லது உங்களுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய உங்களுடைய அண்ணனோ அக்காலோ யாரும் எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டார்கள். தன்னந்தனியாக அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்பீர்கள். வத்தகுல்லாஹு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸுன் ஸைஹுன். அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாளில் ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு உதவ முடியாது. தந்தை மகனுக்கு உதவ முடியாத,
மகன் தந்தைக்கு கொஞ்சம் கூட உதவ முடியாத அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாளில் ஒரு தாய் தன் கைகளில் இருக்கக்கூடிய பிள்ளையை, தன்னுடைய தாயை, தன்னுடைய கணவனை, தன்னுடைய தோழனை, தோழியை அனைவரையும் அள்ளி கொடுத்து அனைவரையும் தூக்கி நரகில் போட்டுவிட்டு தான் மட்டும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவாள். அந்த நாளில் ஒரு ஜாட்டை வைக்கக்கூடிய இடம் சொர்க்கத்தில் கிடைத்து விட வேண்டும் என்பதற்காக மனிதன் எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராகி விடுவான். அந்த சொர்க்கத்தை பெற்றுவிட வேண்டும் என்றால், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், உலகத்தில் வாழக்கூடிய இந்த நாட்களில் நியாயமானவர்களாக, மார்க்க பற்றுடையவர்களாக, அமல்களை செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும். விளையாட்டு 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 என்று இருந்து விளையாட்டாக நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடக் கூடாது என்பதை உங்களுடைய மத்தியில் பதிவு செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.